அன்பு சொந்தங்களே, நம்முடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் 31. நீங்கள் தானே இனிப்பு ஒட்டுதுன்னு சொன்னீங்க, அதான் உங்கள் சுவைத்து பார்க்கலான்னு வந்தேன் என்று பரணி கண்களில் குறும்பு மின்ன கூற, அடி பாவி என்று திகைத்த பவித்ரன், இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்டி. இந்த பவித்ரன் உன்கிட்ட வலிஞ்சேன்னு மட்டமாக நினைக்காத, நான் கரெக்டாக இருப்பேன் என்ற பவித்ரன் அவள் முகத்தை தள்ளவும், ராகினி ரிஷியோடு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. என்ன தம்பி, காப்பி குடிக்கிறீங்களா என்றபடி ராகினி வீட்டுக்கு நுழைய ரிஷி பவித்ரனிடம் தாவினான். மகனை வாங்கி மடியில் வைத்து கொண்டு, என்னக்கா ரொம்ப அழுதானா, எல்லாருக்கிட்டையும் அழாமல் போனானா என்று பவித்ரன் கேட்க, அளவே இல்லை தம்பி, அங்கே பசங்க நிறையா இருந்தாங்க, இவனும் நல்லா அதுக கூட விளையாடினான், அவங்களுக்கு எல்லாம் இவனை பிரியவே முடியல, நான் தான் நீங்கள் தேடுவீங்கன்னு தூக்கிட்டு வந்தேன் என்ற ராகினி ரிஷிக்கு பாலை ஆற்றினாள். மாலை 6 மணிக்கு பவித்ரனும் பரணியும் ரிஷியுடன் அந்த ஊர் கிராமத்து தேவதை பொன்னியம்மன் கோயிலுக்கு போய் வரும்படி ராகினி கூற மூவரும் கோயிலுக்கு போனார்கள். பவித்ரன் வெள்ளை வேட்டி சட்டியில் ரிஷியை தூக்கி கொண்டு வர அவனை பார்வையால் ரசித்து கொண்டே உடலால் உரசி கொண்டு வந்தாள் பரணி. கோயில் அர்ச்சனை தட்டை கொடுத்துவிட்டு பரணி கை கூப்பி நிற்க பவித்ரன் மகனை தோளில் போட்டுக்கொண்டு சாமியை பார்த்து கை கூப்பினான். அவனை தன் முழங்காலால் இடித்து, இதை பாருங்க, உங்கள் முடிவை மாற்றிக்குங்க, என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, ப்ளீஸ் என்னை பழி வாங்காதீங்க என்று பரணி கிசுகிசுப்பாக கெஞ்ச பவித்ரன் வந்த சிரிப்பை அடிக்க கொண்டு, ஏச்சி இது கோயிலுடைய, வாயை மூடிக்கிட்டு சாமியை கும்பிடு என்று அதட்டிவிட்டு சாமி கும்பிட்டான். சாமி கும்பிட்டு வெளியே வரும் வரை கஷ்டப்பட்டு வாயை மூடிக்கொண்டு வந்த பரணி வெளியே வந்ததும், இதை பாருங்க, நான் உங்களை படித்து வச்சதுக்கு என்னை பழிவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் என்று பவித்ரனை எச்சரிக்கை செய்தாள். நான் பழிவாங்கன்னு நினைக்கல, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாத்தையும் முறையாக பண்ணிக்கலான்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் நான் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதியாக கூறிவிட்டு பவித்ரன் முன்னால் நடக்க பரணி அவனையே சிறிது நேரம் முறைத்துவிட்டு அதையும் தான் பார்க்கலாம் என்று சவாலாக கூறிவிட்டு அவர் பின்னால் போனாள். அன்று இரவு உணவுக்கு இட்லியும் சட்டினியும் செய்தார்கள் ராகினியும் பரணியும். ரிஷியின் விளையாட்டுகளை ரசித்தபடி மூவரும் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்குள் வெளியே இருந்த திண்ணையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். ராகினி ரிஷியுடன் எதிர் திண்ணையில் அமர பவித்ரனை உரசினார் போல அமர்ந்த பரணி மெல்லிய இருட்டில் அவனுடன் பேசினாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் தன் சில்மிச வேலையை துவங்கினாள். ஓரளவுக்கு மேல் பொறுமை இழந்த பவித்ரன், சரிக்கா, எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் வேணா பேசிட்டு இருங்க என்று கூறிவிட்டு எழுந்து உள்ளே போய்விட்டான். சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்த ராகினி, பாப்பா, நீ ரிஷியோட இங்கே படுத்துக்க, நான் போய் 4வது வீட்டு அம்மாச்சி வீட்டில் படுத்துக்கிறேன், இங்கே இடம் பத்தாது கண்ணு என்று கூறிவிட்டு ஒரு பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டு வெளியே போக, அவள் போன சிறிது நேரத்திலேயே பரணி ஓடி சென்று கதவை சாத்தி தாள் போட்டு விட்டு வந்தாள். காலையில் போலவே பவித்ரன் சுவர் பக்கமாக ரிஷியுடன் படுத்துக்கொள்ள பரணி அவன் பாய்க்கு பக்கத்தில் தனக்கும் விரித்தாள். வீணா, என்னை கடுப்பேத்தாத, நகர்ந்து படுறி என்று பவித்ரன் திரும்பாமலேயே அதட்ட பரணி அதை காதிலே வாங்காமல் அவன் அருகே படுத்து கொண்டாள். ஏண்டி, நீ வச்சதுதான் சட்டம்னு இப்படி படுக்கிற என்றவன் மகனை தூக்கி நடுவில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தான். அன்று முழுவதும் விளையாடியதால் ரிஷி சீக்கிரத்திலேயே உறங்கிவிட பவித்ரனையும் தூக்கம் தழுவியது. நல்ல உறக்கத்தில் அவனை யாரோ தொடுவது போல் இருக்க சட்டென்று சுதாரித்த பவித்ரன் அந்த கையை கப்பென்று பிடித்து கொண்டு, வேணாம் பரணி, ஒழுங்கா படுத்து தூங்கு என்று இருட்டில் கிசுகிசுத்தான். முடியாது, எனக்கு இப்பவே வேணும் என்றது பரணியின் பிடிவாத குரல். நீ எல்லாம் ஒரு தமிழ் பெண்ணாடே, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு வச்சுக்கலான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற என்று பவித்ரன் எரிச்சலாக கூற, இல்லை, நான் தமிழ் பொண்ணு இல்லை, இங்கிலீஷு பொண்ணுன்னு வச்சுக்குங்க என்றவள் அவன் கையில் இருந்த தன் கையை இழுத்து கொண்டு, மயிலே மயிலான இறகு போடாது, பிடுங்கித்தான் எடுக்கணும் போல என்றாள். அடி பாவி, என்னடி இப்படி இருக்கே என்று பவித்ர திகைப்புடன் கூவினான். வேணாம் பரணி, எனக்கு இதில் விருப்பமே இல்லை என்று போலியாகவே சமிட்டான். பரணி, வேணாம்டி. பவித்ரனின் குரல் ஈனஸ்வரத்தில் ஒலித்தது. பரணி இத்தனை நாட்கள் அடக்கி வைத்த ஆசையெல்லாம் தீர்த்து கொண்டாள். பரணி, நீ ஜெயிச்சிட்டே, இனிமே நான் உனக்கு அடிமை பரணி என்று காதல் முகத்தில் பவித்ரன் பிதட்ட, நான் தான் உங்களுக்கு வேலைக்காரி, நீங்கள் ஏவியதை செய்யும் வேலைக்காரி என்று பரணி பதிலுக்கு பிதட்டினாள். பவித்ரனுக்கு மகனின் ஞாபகம் வர திரும்பி பார்த்தான். குழந்தை ஒரு ஓரமாக பெட்ஷீட் மூடி தூங்கிக் கொண்டிருந்தது. பரணிக்கு ஊருக்கு போனதும் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கணும் என்றான் பவித்ரன். அதையெல்லாம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும் என்றான் பரணி. இல்லை பரணி, நீ சொன்னதெல்லாம் நியாயம், பிற்காலத்தில் யாரும் உன்னை தவறாக பேசக்கூடாது, எல்லாருக்கும் உன்னை பற்றி சொல்ல வேண்டிய என் கடமை, அதுதான் என் மனைவிக்கு நான் தரும் மரியாதை என்று பவித்ரன் தீர்க்கமாக கூற பரணி அவனை இறுக்கி அணைத்து கொண்டான்.
காலையில் எழுந்து காலை உணவை முடித்து கொண்டு தன் ஊருக்கு கிளம்பிவிட்டனர். ராகினி அவர்களை அனுப்பிவிட்டு கண்கலங்கி நின்றாள். பரணி பவித்ரன் வீட்டுக்கு சென்றதும் ராகினிக்கு போன் செய்து தான் வந்து சேர்ந்துவிட்ட செய்தியை கூறி நீங்கள் பத்திரமாக இருக்குமாறு கூறிவிட்டு போனை வைத்தாள். பவித்ரன் தன் அப்பா அம்மாவிடம் எல்லா உண்மைகளையும் சொன்னான். எல்லாவற்றையும் கேட்டு திகைத்து நின்றனர் இருவரும். நடந்ததை பேசி இனி என்ன ஆகப் போகுது, விடுங்க, இனிமேல் நீங்கள் 2 பேரும் புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் என்று கூறினார்கள் அவர்கள் இருவரும். அதன் பிறகு வந்த ஒரு வாரத்தில் கல்யாண வேலைகள் ஆரம்பமானது. வீடே திருவிழா கோலமானது. ராகினிக்கு தகவல் கூறி வரவழைக்கப்பட்டாள். ராகினி அவர்களின் வீட்டை பார்த்து திகைத்து நின்றாள். அந்த வீட்டில் யாரும் அவளை வெறுக்கவில்லை. அனைவரும் நட்பாக பழகினார்கள். ஒரு வழியாக பவித்ரன் பரணி கழுத்தில் தாலி கட்டினான். அதை பார்த்த ராகினி கண்களில் ஆனந்த கண்ணீர். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினார்கள் காதல் ஜோடிகள். திருமண சடங்குகள் எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் அனைவரும். ராகினி அனைவரிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினாள். தாய் வீட்டு சடங்குகள் செய்ய நான் இருக்கிறேன், 2 பேரும் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லும்போது ராகினி கண் கலங்கினாள். பரணி அவளை கட்டி அணைத்து அழாதீங்க அக்கா, நான் வருகிறேன் என்றாள். அனைவரும் கல்யாண வேலைகள் அழைப்பு சீக்கிரம் உறங்கிவிட்டனர். மறுநாள் காலை பரணி, பவித்ரன், ரிஷி மூவரும் ராகினி வீட்டுக்கு கிளம்பினார்கள். ராகினி அங்கு பெரிய திருவிழாவை ஏற்பாடு பண்ணி விருந்து படைத்தாள். ஊர் மக்கள் அனைவருக்கும் விருந்திட்டாள். அன்று மாலையே இருவரும் தங்கள் வீட்டுக்கு கிளம்பினர். பவித்ரன் வீட்டில் முதலிரவுக்கான ஏற்பாடுகள் நடந்தது. அவர்கள் வந்ததும் அவர்களை அலங்காரம் செய்து அறைக்குள் அனுப்பினார்கள். ரிஷி தன் பாட்டியிடம் ஒட்டி கொண்டான். பரணி சொன்ன மாதிரி அந்த அறை 1 வாரம் திறக்கப்படவில்லை. சாப்பாடு அறைக்கே கொண்டு சென்றனர். சரியாக 10வது மாதத்தில் பரணி ஒரு பெண் குழந்தையை பெற்றாள். அதை முதலில் ராகினி அக்கா கையில் கொடுக்கச் சொன்னாள் பரணி. அதை அவள் மறுத்தாள். இல்லை, வாங்குமாறு அனைவரும் வற்புறுத்த ராகினி முதலில் ஒரு குழந்தையை கையில் ஏந்தினாள். அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் குழந்தை மேல் விழ குழந்தை கண் விழித்து சிரித்தாள். அட பாரேன் என்று அனைவரும் சிரித்தனர். சுபம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.